வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டருக்கு அடுத்து தோட்டத்துங்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அந்த இடத்துல தான் இலங்கை தமிழர்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 எப்படி சொல்கிறதுனா, திண்டுக்கல்ல எங்கெங்கே இலங்கை தமிழர்கள் வசித்து வந்தாங்களோ அந்த இலங்கை தமிழர்கள் அனைவரையும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக இருந்தாங்களே, அந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு குடிநீர் வசதி, நிறையா போக்குவரத்து வசதியிலேருந்து நிறையா வசதி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசாங்கம் இந்த இடத்துல அந்த 3 தனித்தனியாக இருந்தாங்கள்ல இலங்கை தமிழர்கள், அவங்களாம் ஒரே இடத்துல வச்சு அவங்களுக்கு பால்வாடி கட்டி கொடுத்துருக்குறாங்க, குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வீடுகள் தனித்தனி, அந்த ரேஷன் கார்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ரேஷன் கார்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேஷன் கார்டும் ஒரு தனித்தனி வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் சாலை வசதி முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இங்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே திண்டுக்கல் மாவட்டம் மேட்டூரை ஒட்டி ஒரு காலி கிரவுண்டில் தான் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே இந்த இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 3 வருஷமாக தான் இலங்கை தமிழர்கள் இங்கே இந்த தோட்டத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இந்த இலங்கை தமிழர்கள் அவங்கள இங்கே இருக்க ஒரு இடத்துல செட் பண்ணி, நான் சொன்னேன்ல ஒரு தனித்தனியாக இருந்தாங்கன்னு, தனித்தனியாக இருந்த இலங்கை தமிழர்களை ஒரே இடத்துல வீடு கட்டி கொடுத்து, தண்ணி வசதி பண்ணி கொடுத்து, சாலை வசதி பண்ணி கொடுத்து, பால்வாடி, ரேஷன் கடையிலேருந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த காணொலி முழுவதும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாச்சும் நிறைகுறை இல்லை, இந்த காணொலியில் நாங்கள் ஒரு சில இடங்களை காமிக்காமல் விட்டாலும் உங்களுக்கு இந்த காணொலி மூலிமா உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது சம்மந்தமாக இலங்கை தமிழர்கள் சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது, இது சம்மந்தமாக இலங்கை தமிழர்கள் வாழ்வியலை ஏதாச்சும் காமிக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்டில் தெரிவிங்க. மறக்காமல் காணொலி முழுவதும் பாருங்கள். நன்றி, வணக்கம். உள்ளே போகலாமா மக்களே? மறக்காமல் காலையில் முழுவதும் பாருங்கள். இப்போ தான் நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் போக போகிறோம். இதான் என்ட்ரன்ஸ். நம்ம கூட அப்படியே பின்னாடியே வாங்க.